தான் பிரேமண்டப்பா காசிதான் கடவுளப்பா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ போகும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. காசிதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அவ்வளவுதான் பாட்டு. ராதா, டே ராதா, என்னடா இது என்னடா மூஞ்சி எல்லாம்? அப்பத்தா பணியாரமாவை ஆட்டி வச்சிருந்துச்சு, குப்பரை விழுந்துட்டேன் சட்டிக்குள்ள. என்னமோ கேட்க வந்தீங்களா மச்சான்? மச்சான், என் தங்கச்சி என்ன மச்சான் அழுகுறீங்க? என் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சா? நல்லா இருக்கா? என்ன சிரிக்கிறாங்க மச்சான்? என்னாச்சு மச்சான்? உங்களுக்கு நான் கேதான் சொல்லி விட முடியல மச்சான். என்ன மச்சான் சொல்றிய? அதிர்ச்சியா இருக்குங்க. உங்க தங்கச்சி மாசமா இருந்தால. ஆமா, ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. ஐயோ, எருவு மாட்டு ரத்தத்தை ஏத்துனேன். என் தங்கச்சிக்கு போய் எரும மாட்டு ரத்தமா? கடவுளே காட். அதுல பிள்ளை பிறந்து சின்ன உசுரை காப்பாத்திட்டேன். அப்ப என் தங்கச்சி முக்குனதுல மூச்சு. தங்கச்சியை அரிச்சீலா புதைச்சீலா மச்சான்? ஆட்டு தடத்திலே புதைச்சிட்டேன். அந்த உங்க மருமை, என் மருமை எனக்கு என்னாச்சு? டாக்டர் என்னன்னே தெரியல. இது மனித பிறவியா நம்ம கீரிப்புள்ள மாதிரி வந்துச்சான். அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க ஐஸ் பெட்டியில. இப்ப என் மருமைய வந்துட்டாரா? தம்பி விளக்க மாதிரி அடிச்சு புரியும். மருமையை வந்துட்டாரா புரிஞ்சாரு. அந்த பிள்ளை என்னன்னே தெரியாமத்தான் ஆராய்ச்சி போயிருச்சு. அப்புறம் என்ன இங்கே வந்தா பிள்ளையும் ஒரு போந்தா கோழியும். இந்த ஆள் ஆடுறதுரா இல்லை உரல் வைக்கிறாளா? இந்த தண்டி வயிறோட அடித்தாடா பார்க்குறே. ஓகே கிறகம்மா வீர மண்ணை கிளச்சிக்கிட்டு இங்கே உட்காந்த ஆளுகள் பூரா அந்த துணிமணிலாம் பொண்டாட்டி துவைக்கிறதுக்குள்ள 80 ஏரியல் போட்டாலும் ஊறாதடா. என்னடா முனிவோட்டம் இருக்காடா மேடையில்? நல்லா இருந்து எல்லாருமே சிரிக்கிறிய. ஏன் கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரியா? வா குந்தானி வா. எனக்கு உங்களுக்கு ஆகாது. நீ வாலிமை. ஏய் வாடா, கோமாதாவை தொட்டு கும்பிட்டு போ. சாக்கெட் போட்டு வாயா. யார் நீ? அடுவு யாருங்கிறேன்? நீ யாரியா முதல்ல? நீ உள்ள சண்டை வந்துருச்சா? யாருன்னு கேட்கறேன். எப்பதெல்லாம் சொல்லியா? நீ யாரியா? அவன் யாரியா உன்னை அடிக்கிறதுக்கு? உன்னை அடிக்க நான் கேட்டதுக்கு நீ தானே கேட்ட. யாரியான்னு? யார் அடிச்சது? நீ யார் முதல்ல கேட்கறவனையா? நீ யாருந்தே அவனை கேட்டேன். அவன் தாயா முத என்ன யாருன்னு கேட்டேன். அப்புறம் தாயா சலமுலாச்சு. லூசு பய இல்லை கணேஷ் போயில இருக்கு. சாப்பிட்றியா? ஐயோ தம்பி, நீங்க யாருன்னு கேட்ட உங்களை? தம்பின்னு கேட்டதுதான் சித்தி மையம் இருக்கேன்ல இளங்கோ. இளங்கோ ஒண்டாட்டி தான் வளங்கோ. நீ அசைஞ்சு வரும்போது யானை காசு வாங்க வர மாதிரி இருக்கேன். தம்பி யாருன்னு கேட்டேன். இறைவனுடைய படைப்புல ஏன்டா போறா ஒன்ன மாதிரி சில ஜீவர்கள் இருக்கனால இன்னும் உலகத்துல இருக்குது. நீ வெளியே இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள 7 நாளா? அன்னைக்கு உட்காந்து சாப்பிட போனேன், வயிறு தட்டிக்கிடுச்சு. எலும்பு போய் தொப்புல ஊற்றி. இங்க யார் தம்பி வேடிக்கையான பேச்சா இருக்குது? அப்பா இருக்கும்போது அத்தையை கட்டி கொடுக்க அப்பா சொன்னது. அப்போ ஐயா என்ன சொன்னார், நீ மூத்தவன் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அக்காவை கட்டி கொடுக்க சொல்லும் போதே தங்கச்சி வந்து செம்பரியாடி மேய்க்கிறவனை கூப்பிட்டு போயிடுச்சு.
டேய் செம்பரியாடு மேய்க்க கூட்டு போனவன் தான் வெள்ளாடு மேய்க்கிறவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். டேய் நான் என்ன என்ன கேட்ட? நீங்க யாருன்னு கேட்குறேன் உங்களை. யாருன்னு கேட்டதான் வேலுச்சாமி வெட்டினது. வேலுச்சாமி வெட்டினதா? என்ன ஏன் பொம்பளையெல்லாம் இப்படி சிரிக்கிறீங்க கக்க கக்கன்னு? இப்போத்தான் எரிச்சிட்டு வந்து அப்படியே மழை வந்து கருத்து பிடிச்சி. ஐயா அந்த பேசாதீங்க. நான் கூட மனச்சாட்சி விதமாக உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். மோசமான ஆள். 3 தடவை கடைசி போயில வந்து கேஸில் உள்ளே போயிருக்கேன். சின்ன பிள்ளை குருவி ரொட்டியை பிடிங்கின்ற கேஸில் 2 வருஷம் உள்ளே இருந்தேன். தம்பி வாங்க அண்ணே. நான் உங்களுக்கு அண்ணனா? நீங்க எனக்கு தம்பியா? என்னை பார்க்கும்போது யார் மாதிரி இருக்கின்றது? நீங்க உங்களை பார்க்கும்போது இங்க கும்பிடுற பிள்ளையார் மாதிரி தெரிகிறது. எவ்வளோ அழகாக தமிழை பேசிக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளையாருன்னு சொல்றீங்களே. யாரும் கேட்குறேன். தம்பி இங்கே வா. ஐயா தம்பி தம்பி பேச முடியாது. வெறுங்கைட்டு அடிச்சு போடுவேன். யாரோட கேட்குற? அவனை பேசியா? ஐயா ஐயா கோபப்பட வேணாம் சாமி, கோபப்பட வேணாம் சாமி. என்னைய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய ரெவுடி மாதிரி வந்தான், வீர மாதிரி வந்தான். எப்படி என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறா சாமி? நீ நம்பாத, அவனை நம்பாத, காலி வலி பிடிவான். நம்பாதன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பொறுமை இல்லாம உங்களை நான் அருவார்த்தை வெட்டுனேன். ஏட்டா என்னைய வெட்டுறியா? அவனே நல்லது சொல்ல போனே என்னைய வெட்டாங்கிற நீ அருவானால? பொறுமை சாமிட்டு என்னை போட்டு புளிய மலை உழுப்புற மாதிரி உழுப்புற. பயப்படாத, நல்லவன். நீங்க பழத்தை எடுத்தீங்களா? ஏய் பழத்தை எடுத்தீங்களாவா? இல்ல புளிய மலை உழுப்பும் போது நீங்க பழத்தை. நமக்கு அதை பத்தி தெரியாத தம்பி. நமக்கு அப்படின்னா உதடுகள் ஒற்றுகின்றன. நாம் என்று ஏன்னா இது வரைக்கும் 77 வேற லூஸ் ஆகியிருக்கேன். நீ போய் லூஸ் நாடா? நீ நல்ல ஆளு மாதிரி தெரியுது, போறது நல்லது. நீ லூசு தானே? நீனே ஒரு லூசு போயதானையா? வேலிமலை சாரல் என்றால் சாரல் என்பது என்ன? மணித்துளி மண்ணின் சங்கமம். மண்ணில் விளைகின்ற ஒவ்வொரு துளியிலும் விவசாயிகளுக்கு உயிர் ஊட்டுகின்றன. நீர்வன, பரப்பன, அண்டச, உப்பிசம், சராசம், எத்தனை ரசம், கொட்டகை 7க்கு 4, மைசெட் 8 குழாய் 6 பாக்ஸ். இதெல்லாம் யாரா கேட்டது? அப்ப நீ பேசியா? என்ன பேச? இதெல்லாம் உன்னெல்லாம் முருங்கை தான் பாத்துக்கிறேன். அந்த முருகன் தான் உன்னை காப்பாத்தனு. 8க்கு 4 கொட்டகைண்டானே, அது எப்படி? அது தெரியல, அளந்திருப்பானே என்னன்னு தெரியலையா? 8க்கு 4ன்னா உங்க உருவத்துக்கு சொல்றாங்க. ஏன் உலகத்துல ஏன் அப்ப நீங்களா வந்து எதிரியா நிக்கிறீங்க? தான் இந்த இடத்துல தான் நிக்கிறீங்க. இல்ல அவ 8க்கு 4 அப்புறம் காணுமா? சரி, இந்த மீசையை வந்து நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல உண்மையா வளர்த்ததா மீசை? ஏலே ஓ மூஞ்சிக்கு ததண்டி மீசை. அது மீசை தேவையா? நீ ஏற்கனவே போட்டிருக்க டவுசர் சமக்க முடியாம மீசைக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லையா? போடா. ஏய் தம்பி வாயா, தம்பி வாங்க தம்பி. தம்பி நன்ன வந்தேனா ஒண்ணே குறும்பில அடிச்சு போய் அப்புறம் யாய் ஆளு புரியா? சாமியார் மாதிரி நீ ரெவடியா வண்டி சண்டை எடுத்து போடாத. எங்க அண்ணன் தம்பி. யாய் அந்த ஆளை பேசி உள்ள வச்சனே. அவன் எங்க அண்ணங்க. சரி, நான் அவனுக்கு தம்பி. அவருக்கு என் சித்தி மகளத்தை அவன் கட்டியிருக்கேன். என்னையா? அட என்னடா தரம்பட்ட குடும்பமா இருக்கு உங்க குடும்பமே? 2 ஒரு அக்காவை சேர்த்து கட்டியிருக்கேன். அட ஐயா இதெல்லாம் ரொம்ப கிழங்கு படந்த குடும்பம் நீங்க. ஒருத்தன் அக்காளை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். அது சின்ன வேலை. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். இந்த ஊருக்கு வழியே தெரியாம தெரிஞ்சா அத சொல்றா. ராமாயணம் தெரியுமியா? எங்க தெரியும்? என்ன எங்க தெரியும்னா ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? ராமாயணத்திலே சுசித்திர சக்கரத்தை தூக்கிட்டு போனவன் யாரு? டேய் மகாபாரதத்தில் உள்ளதா? என்னடா அப்படி மாத்தி சொல்றா நீ? மாத்தி சொல்றடா. டேய் ஐயோ ஐயோ ஏய் பிள்ளை வளர்ந்துரும்டா. உன் வயிறு என்ன எச்சப்பு மாதிரியே இருக்கு. டேய் என்னுடைய பெயரோ நாரதர்வ கரிசியாப்பட்டவன். நான் தேவலோகத்தின் ரகசியம். இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். வீடு விட்டு வீடு வாய் சிறுச பெருசாக்குவன. ஆமா ஐயா ஐயா வாங்க 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 தம்பி. அவர் விடுங்க தம்பி. சாமி ரொம்ப நாளா நானும் தேடி தேடி பார்த்தேன் சாமி. சரி சரி, இந்த பெருசா சிறுசாக்கணும்ன்றீங்களே. ஆமா அது நமக்கு தேவையா? சரி விட்டுறோம். இந்த சிறுசா பெருசாக்குறது. ஆமா சாமி, எனக்கு ரொம்ப நாளா என் குடும்பத்து பிரச்சனை என்னைட்டு சாமி தீர்க்கிறதுக்கு வந்திருக்காரு. நல்லா சொல்ல முடியா உள்ள ரொம்ப நாளா ஏதோ சாமி நீ சொல்லியா நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கங்க. சரி சரி
இந்த சிறுசன் ஏன்டா பேசற பண்றீங்க? ஏன் அவர்ட்ட நீங்க அந்த தகடு நீ கொண்டு வரலையாமடா? அது நான் வேற சொல்லட்டு நான் காட்டுறேன். நீ ஒண்ணு பொத்திக்கிட்டு போடா. சொல்லுங்க. சாமி நானும் வந்ததுல இருந்து என் முன்னாடிக்கு எனக்கு சண்டதை. எப்படியாவது என்ன சாமி நான் குறுக்கோடு சொல்றாங்க. நாலு நாள் நீ பிடிச்சிருவ. சொல்லுங்க. தம்பி உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஆமா. போய் செஞ்சு கேட்டலாம். சாமி எப்படியாவது சாமி. சரி. நீங்க இந்த சிறுத்தை கேட்க விட மாட்டானே என்ன அவனுக்கு என்ன சிறுசாவே இருக்கணும். ஐயா அவன் தான் ஆசைப்பட்டு ஏதோ கேட்கிறாயா? அவன் என்ன கேக்குறேன்? வீட்டுல சாமி வீட்டுல ஒரு குஞ்சு வளர்க்குறேன். வளர்க்க வேண்டியதானே? உங்க பேர் நாரத மகரிஷி. உங்க அப்பர் பிரம்மதேவன். நான் அதை கேட்கல. அப்பர் சம்பந்தர், திருஞான சம்பந்தர். நான் விவரமா எங்க அப்பான்னு கேட்டுவிட்டு அப்பர் திருஞான சம்பந்தர்ங்கற. அப்ப என்ன அதிசயமா இருக்கு? இங்க வாயா. என்ன கேட்க விட்டியாடா நீ? ஒரு ஆசை கேட்டு போறியா? கேளியா பாவம், கேட்டு போயா கேளியா. அவ்வளவுதான் என் தலையில. டேய் யாயா இங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க. கேட்டா என்னமோ பெரிய நீ இரும்பு வச்சிருக்க மாதிரி அந்த ஆளு மேக நட்டு வச்சது மாதிரிலாம் சொல்கிறேன். கப்பி இழுத்தா அந்த தண்டி வந்துடும். என்னால் முடியும். கல்யாணம் ஆயிடுச்சா சாமி? எனக்கு ஆகவே அவருக்கே கடல் உள்வாங்கி தாண்டா கிடக்கு. தம்பி உங்களுக்கு இன்னைக்கு கிடையாது, இப்ப கிடையாது. ஒரு நேரத்துல 52 பொண்டாட்டி எனக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை. உங்களுக்கு ஆகலையா? எனக்கு ஆகல. அப்ப நீங்க கிணறு பெருசாக்க போறீங்க. தம்பி ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆக வேணாம் சாமி. கல்யாணம் என்ன செய்ய ரொம்ப கஷ்டம். உன்னையெல்லாம் அந்த முருகன் தான் காப்பாத்துக்கிறேன். போ. அந்த முருகன் ரொம்ப சிரமமா இருக்கும். என்ன சிரமமா இருக்குது இதுல? எதுக்கே சிரமம் நமக்கு? இந்த பானை இறக்கி வைக்கணும். எந்த பானைய? தம்பி இங்க வாங்க. நாங்களும் உங்களை மாதிரி கருவெளி சுமந்து உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடியவர்கள் கிடையாது. நான் அப்படி பார்த்தாலே போதும், இப்படி பார்த்தாலே போதும், பார்த்தாலே. நீங்க பார்த்தாதே. ஆமா. யாயா அந்த பையன் இந்த பானை அவர் எப்படா சொல்றாரு? என்ன சொல்ல விடுறாடா? அவர் பார்த்தாதே பிள்ளை வரக்கும்ன்றாரு. ஆமா, நான் அப்படி பார்த்தாலே போதும் ஒரு முறை. நீங்க பார்த்தா பிள்ளை வரக்கும். ரொம்ப காண்டலாக்குறேன் தம்பி. சாமி உங்கள்கிட்ட நான் பேசி பேர் வாங்கிடுவேனா? நீங்க பார்த்தாதே சாமி. ஆமா. பார்த்தாலே போதும். அப்ப உங்களுக்கு சிரமமே இல்ல. எதுவுமே கேட்கல. பார்த்தாலே போதும். ரொம்ப சிரமம் சாமி. என்னையா அப்படி போய் சிரமப்படுறீங்க நீங்க? பார்த்தா ஐயோ என்ன சிரமம்? ஏதோ சிரமம். அந்த சிரமத்தை சொல்லட்டுமியா? உங்க அப்பா பேரு பிரம்மதேவன், அம்மா கலைவாணி. கல்யாணம் ஆசை இருக்கா? இப்ப கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு நேரத்தில் இருந்தது. நிமிட்டு கூட கிடையாது. ரொம்ப உங்களுக்கு சிரமம். வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறேன். இல்லாட்டா தகத்தி எறிஞ்சு. ஏன் நீங்க தகத்த போது நாங்க தகத்த? என்னையா போயா? ஒரு நேரத்தில் 52 பொண்டாட்டி எனக்கு. பாத்தீங்களா? உங்க ஏடிஎம் ஓட்டையா பாக்குறேன். ஏடிஎம் ஓட்டையா? என்ன கடா? 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். பார்க்கிற பார்வையில் கருத்திற்கு வசை பெற்றவன் நான். மணிகண்டா, பார்த்தாலே போதும். அருள். ஆமா. சந்திரனை கூப்பிடுங்க. இந்த இடத்துல எங்க அப்பா வேற நம்பிராஜ், அம்மா நங்கை மோகன். நீங்க தலை என்ன செய்றீங்க? என்ன செய்யணும்னு தெரியாம தான் அதை செஞ்சுருக்கோம். புடுங்க. களை புடுங்குறோம். களை எடுப்பது. என் தங்கச்சி வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? உங்க தங்கை. யாழ் இருக்கு. அடுத்த பெண்மகள் யாழ். உங்களுக்குலாம் ஒரு ஆளு ஏன் இல்லையா? அது இன்னொருத்தன் முண்டாட்டி 5:30 வரைக்கும் லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். புரிஞ்சு வந்து கரெக்டா நிற்பேன். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டு போயிடுவாங்க. மீதி முருகன் தான் பாத்துக்கிறேன். அந்த முருகன் தான் பாத்துக்கிறோம் உன்னையெல்லாம். சரி, அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். போங்க. என்ன அழைச்சு வாங்கன்னு நாக்க சொல்லட்டுறாரு. என்ன அழைச்சி வாங்கண்டா? நீ ரொம்ப பெருமையா நினைப்ப. அந்த பிள்ளைய கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, உனக்கு அவ்வளவுதான். கூட்டியாந்து விட்டா இதை காட்டிலையும் மரியாதை கிடைக்கும்.
எப்படி இளைஞர்கள்லாம் நம்மளத்தே ஓட்டு போடுவாங்க. ஒரு மஞ்ச பையன் நீ வச்சுக்க, நான் ஒரு பேக்க வச்சுக்க, கக்கத்தில் அடிக்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. எங்கன ரூம் போடுவோம். நம்மளுக்கு பெயரை மாற்றி விடுவார்கள். எப்படி? ராதாகிருஷ்ண மாமா, மருதமுனி மாமா என்று கூப்பிடுவார்கள். இந்த ஒன்று தாண்டா செய்யலை 19 வருஷமா. ஆளு கனமா இருக்காரு. 8500 பேசுவான். 13 ரூபா வாங்க. ஆளுக்கு 5 அந்த பிள்ளைக்கு 3 ரூபா. கண்ணே வெள்ளையம்மா, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிவோமடா என்ன செய்வோம்? காடை வேட்டைக்கு தம்பி ஓத்துற மாட்டியா? தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கையோத்து செல்வோமடா அண்ணன் தம்பி. எங்க வாய் வச்சு என்ன கவரியாம் பாடுறான் காளி பையன். மைக்கில் வேலை ஆக்குறவன் போலையா? ஹலோ கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்காலில்லையோ? விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ? கலைமகள் கை பொருளே
அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு கசா புசா வந்திருக்கான். கசமுசாவா? நாரத மகரிஷ். நாரத மாமாவா? ஐயோ, அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி, அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரியே நான் செய்வேன். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. சரி, இப்ப சாமி வந்தது நமஸ்காரம் பண்ணட்டுமா வேண்டாமா? சாமி வந்தது கும்பிடு. நாரத மகரிஷியை நடனமங்கையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் லகட பாண்டியா அவருக்கு சொல்றியா சாமி, சொல்றியா சொல்றியா சாமி, சொல்றியா? ஐயா சாமி, நாரதர் சாமி, என்கிட்ட வாணி வந்துட்டு போனி. ஐயா சாமி, சாமி, நாரதர் சாமி, சாமி, என்கிட்ட வாணி வந்துட்டு போனி. அடிக்குது குளிரு, அது சரி. துடிக்குது தளிரு. ரொம்ப சரி. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல உன் அன்பை தேடுது. வா நாரதர் சாமி, நல்லா செஞ்சுட்டு போனி. மகாலிங்க சுவாமி, மாசமாக்க வாணி. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. அப்ப உங்கள மாதிரி அவரும் கடன் சொல்லிட்டு போறவரா? பொம்பளை பிள்ளை யாரும் கேட்டேன். பொம்பளை பிள்ளை யாரும் கேட்டேன். அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சாமி? உங்களுக்கு எதுக்கு ஏதாவது செய்யலாம், ஏதாவது செய்யணும். என் மனசு மனசு சொல்லுதியா, என் மனசு சொல்லுதியா, மனசு சொல்லு. ஏதாவது செய்யணும்னு. நீங்க ரெண்டு பேரும் செய்யல. மனசு நான் செய்யறேன். நான் எப்படி மட்டும் செய்யறேன் பாருங்க. சுதிய பிடிங்க. டேய், மனசு சொல்லு. கும்முடுவேன். சங்க வண்ண கழுத்துக்கு தங்கமா வேணுமா? அவள் சங்கமத்தின் பூகத்துக்கு அந்தி மாலை. சங்க வண்ண அவள் சங்கமத்தின் மாலை. குங்குமத்தின் ஈத கண்ணல் தந்த வேளை. அவை கொள்ளை கொள்ள துடிப்பது எதனாலே? அது பார்வையில் பாசை என்று கூறடி என்றார். அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தார். காமல் திருச்சவத்தை வெளியேற்றார். ஆரிரோ. ஆடிப்படை வரவற்ற சாமி, மொகரைய பார்த்து பாடுங்க. ஐயோ, நான் எங்க உங்களை பார்க்கவே இல்லையா? வந்து பார்க்க அதான் மொகரைய மட்டும் தான் பார்க்கல. நான் திரும்பவே இல்லை. நான் திரும்பினவே நான் பாட்டை மறந்துடுவேன். உண்மையா அதுதானே? சரி பாடு. ஏய், அதனால இடத்துடைய தலைவியை அழைத்துவார்கள். ஆசைவார்கள். சாமி, இடத்தினுடைய தலைவியை அழைத்துவார்கள். தலைவியா? வாடா செல்லம். வா, நாரதர் கூப்பிடுறார். வாமா. வாமா போலாம், வீட்டுக்கு மணியாச்சு.
ஆனால் ரொம்ப சிறப்பு. ஆனால் இன்னைக்கு பிடிச்சதுலே எனக்கு பிடிச்சதுலே நான் அண்ணே இவங்கள தான் பிடிச்சிருக்கேன். அவங்கள தான் பிடிச்சிருக்கு. யாரு? எனக்கு நாத்தனாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா அவங்கள தான் பிடிச்சிருக்கு. இல்ல, பாட்டு வாங்கி வர்றோம்னு நேத்தெல்லாம் பாட்டை கொலைய பண்ணிருக்கு பாரு. ஆனா இன்னைக்கு எதுக்கு உன்னை கூப்பிட்டு தெரியுமா? இதனால அம்மா இடத்து சாமி வந்திருக்காரு. எனக்கு இவங்க சரியா வர்றாங்க. உங்களுக்கு வராது. ஏன் வராதுன்னு சொல்றாங்க? சாமி சாமிக்கு எனக்கு சரியா இருக்குமா? வரவேண்டு சாமி வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. ஆமாம். வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நல்லா கொடுத்தோம். கொடுத்தீங்களா? அவர் ஆடி கொடுத்தார், நான் பாடி கொடுத்தேன். வாங்கினாரா? மூச்சு திணறிச்சு அவருக்கு. தமிழ்நாட்டு மன்னர் முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி இறந்த மாட்டார். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. நல்லா புத்திரனை வருக வருக, பிரம்மனின் மைந்தனை வருக வருக, முக்காலம் உணர்ந்த தாங்கள் நாரத மகரிஷி